Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அசிம்டோட்ஸ். சரிங்களா? அசிம்டோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். What is the definition for asymptotes? A straight line is said to be an asymptote to a curve if as the point moves along the curve, the perpendicular distance from P on the straight line tends to 0. சரிங்களா? அதாவது ஒரு கர்வுக்கு அசிம்டோட்ஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எப்போ அசிம்டோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, அந்த பாயிண்ட் வந்து அந்த கர்வில் மூவ் ஆகிட்டு வரும்போது perpendicular distance from P on the straight line tends to 0. இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சரிங்களா? இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவில் இங்கே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போது ஒய் ஆக்சிஸ்க்கும் இந்த கர்வுக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். PM is the perpendicular distance for the curve. சரிங்களா? This is the perpendicular distance from y-axis to the curve. இப்போ இந்த perpendicular distance as y tends to infinity, the perpendicular distance from tends to 0 as y tends to infinity. y வந்து infinity அதாவது infinity நோக்கி போக போக இந்த perpendicular distance from the curve from the point P to the straight line tends to 0. சரிங்களா? இது அப்படியே வந்து y axis வந்து இன்ஃபினிட்டி வரலாம் போக போக இந்த கர்வ் என்ன ஆகும், இந்த கர்வ் அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை அப்படியே டச் பண்ணிடும். அதனால இங்கே இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், 0 ஆகிடும். சரிங்களா? அந்த மாதிரி கேஸில் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கு பேர் தான் என்ன, அசிம்டோட்ஸ் டு த கிவன் கர்வ். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் அசிம்டோட்ஸ் ஃபார் கிவன் எனி கர்வ். சரிங்களா? இப்போ அதை தான் இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் எழுதியிருக்கேன். The perpendicular distance PM from a point P on this is a rectangular hyperbola tends to 0 as y tends to infinity. சரிங்களா? அதே மாதிரி கீழே இப்போ நம்ம y axis கன்சிடர் பண்ணும்போது கூட if you consider any point on the curve, this is the perpendicular distance to that point to y axis. சரிங்களா? சாரி, x axisலேருந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைகிறோம், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். x tends to infinity, x வந்து infinity, when x tends to infinity நோக்கி போக போக இன்ஃபினிட்டியை நோக்கி x போக போக என்ன ஆகும், இந்த perpendicular distance வந்து 0 ஆச்சுன்னா then this x axis is also said to be an asymptote to the rectangular hyperbola. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அசிம்டோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா? எனி ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் செட் டு பி அன் அசிம்டோட் as the point P moves along the curve, the perpendicular distance from the straight line to the curve tends to 0. இந்த பாயிண்ட் மூவ் ஆக அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகணும், 0 ஆகணும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில். சரிங்களா? தட் இஸ் கால்ட் அன் அசிம்டோட். சரி, இப்போது இந்த அசிம்டோட்ஸ் கிவன் கர்வ், ஒரு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கிவன் கர்வுக்கு நம்ம அசிம்டோட்ஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு அசிம்டோட்ஸ் parallel to axis of coordinates. சரிங்களா? அந்த டைப்பில் கர்வ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, find the asymptotes of the curve. நம்மளுக்கு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. find the asymptotes of the curve x square y minus x equal to 0. சரிங்களா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், asymptotes parallel to the axis, x axis and y axis. asymptotes parallel to x axis and y axis கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கன்சிடர் கிவன் கர்வ் ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் y minus x equal to 0. சரிங்களா? இங்கே the asymptotes parallel to x axis. asymptotes parallel to x axis எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா, we have to equate highest power of x to 0. Equate the coefficient of highest power of x to 0.
சரிங்களா, coefficient of highest power of x to 0. இப்போ given straight lineல நம்ம இங்க x square y minus x equal to 0 இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த curveோட degree என்ன? Degree of this curve is 3. 3 தானே, x square y. ஸோ இங்கே வந்து power 1 இருக்கு. ஸோ highest power இதில் இந்த curveக்கு highest power என்ன? 3. அப்போது இந்த curveக்கு எத்தனை asymptotes கிடைக்கும்னா 3 asymptotes கிடைக்கும். சரிங்களா, அதில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற அசிம்டோட் என்னன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஹையஸ்ட் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் டு 0 போடணும். சரிங்களா, இங்கே ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்ன? 2. கிவன் கர்வில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்ன? 2. அதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? y. சரிங்களா, ஸோ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் டு 0. கிவன் கர்வில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸு இங்கே 2 இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன்ட் y. தேர்ஃபோர் த அசிம்டோட்ஸ் parallel to x-axis is asymptotes parallel to x-axis என்ன? y equal to 0. இது வந்து ரொம்ப சிம்பிள். You must equate the highest coefficient of highest power of x to 0. சரிங்களா, இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு அசிம்டோட் கிடச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன், we will have at most 3 asymptotes to the given curve. ஏன்னா இதில் highest degree of this curve என்ன? 3. சரிங்களா, அப்போது இந்த கர்வுக்கு எத்தனை அசிம்டோட்ஸ் கிடைக்கும்? 3 அசிம்டோட்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு அசிம்டோட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, அதே மாதிரி the asymptotes parallel to y axis. Parallel to y axis நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? Similarly as in the previous caseல highest coefficient of highest power of x வந்து ஈக்குவேட் பண்ணும் 0க்கு. அதே மாதிரி இங்க coefficient of we have to equate the coefficient of highest power of y. Coefficient of highest power of y. இப்போ இங்கே இது வந்து நம்ம ரீரைட் பண்ணலாம். கிவன் ஈக்குவேஷன் எப்படி ரீரைட் பண்ணலாம்? y into x square minus 1 minus x equal to 0 இல்லையா? கிவன் ஈக்குவேஷனை இப்போ இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம். ரீரைட் பண்ணும்போது இதில் ஒய்யோட ஹையஸ்ட் பவர் இங்கே 1 தான். சரிங்களா, அதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? x square minus 1. ஓகே, ஸோ the asymptotes parallel to y axis இங்கே 2 கிடைக்கும். ஆர் x square minus 1 equal to 0. இங்கே ஒய்யோட பவர் 1 தான், ஹையஸ்ட் பவரே 1 தான் கிவன் கர்வில். அதோட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் மைனஸ் 1, அதை ஈக்குவேட் டு 0 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மில் இருக்குது. தேர்ஃபோர் இதை நம்ம எப்படி எழுதலாம்? x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதில் 2 அசிம்டோட் கிடைக்குது. ஆல்ரெடி y ஈக்குவல் டு 0ன்னு ஒரு அசிம்டோட் கிடைச்சிருக்கு. இப்போ 2 அசிம்டோட். Therefore the asymptotes, the total 3 asymptotes are y equal to 0, x plus 1 equal to 0 and x minus 1 equal to 0. Okay, since the curve is of degree 3, we will have at most 3 asymptotes. சரிங்களா, therefore the asymptotes are y equal to 0, x plus 1 equal to 0 and x minus 1 equal to 0. Similarly, next problem, find the asymptotes of இங்க curve பாருங்க, x square y square equal to a square into x square plus y square. சரிங்களா, இதுவும் நம்ம இதே டைப்ல போடலாம். We can equate the highest power of x and y. சரிங்களா, for the solution இங்கே given curve நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். x square y square minus a square x square minus a square y square equal to 0. சரிங்களா, இதில் highest power of x எல்லாம் ஒன்றா சேர்த்தோம்னா இங்கே highest power of x என்ன? 2. சரிங்களா, x square காமனாக வெளியே எடுத்தால் y square minus a square
minus a square y square equal to 0. சரிங்களா? So what is the coefficient of highest power of x? Y square minus a square. சரிங்களா? Coefficient of highest power of x, y square minus a square equal to 0. சரிங்களா? So from this we will have y plus a equal to 0 and y minus a equal to 0. சரிங்களா? So these are the two asymptotes parallel to x-axis. அதை மென்ஷன் பண்ணோம். So the asymptotes parallel to x-axis are y plus a equal to 0 and y minus a equal to 0. ரெண்டு asymptote கிடைச்சிருக்கு. சரிங்களா? Similarly, the asymptotes parallel to y-axis. y-axisக்கு parallel இருக்கிற asymptotes நம்ம find out பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே given curve மறுபடியும் ரீரைட் பண்ணணும். எப்படி ரீரைட் பண்ணணும்? y ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டு x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் ஆஃப் y. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் ஆஃப் y என்ன இங்கே? x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் minus a square x square equal to 0. So the asymptotes parallel to y axis என்ன? x square minus a square equal to 0. So from this we will again have two asymptotes. சரிங்களா? x plus a equal to 0 and x minus a equal to 0. சரிங்களா? Find the asymptotes of curve கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டைப்பில் we are going to equate the coefficient of highest power of x. சரியா? highest power of xக்கு coefficient இருந்தால் அதை ஈக்குவேட் பண்ணால் கிடைக்கிறது asymptotes that are parallel to x axis. அதே மாதிரி the asymptotes parallel to y axis எப்படி கண்டுபிடிக்கணும்னா we must equate the coefficient of highest power of y to 0. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே 4 அசிம்டோட் கிடச்சிருக்கு. கிவன் கர்வோட டிகிரி பாருங்கள், இங்கே 4. சரியா? த கர்வ் இஸ் ஆஃப் டிகிரி 4. அப்போ இங்கே மொத்தம் 4 அசிம்டோட் கிடச்சிருக்கு. y plus a equal to 0, y minus a equal to 0, x plus a equal to 0, x minus a equal to 0. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைப்பில் given curve, if the given curve is of the form fn plus fn minus 2 equal to 0. சரிங்களா? இந்த மாதிரி டைப்பில் எப்படி asymptotes given curveக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே அதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Find the asymptotes of the curve x minus y, x plus y into x plus 3y minus 7 minus of 2x minus 3y plus 1 equal to 0. சரிங்களா? இப்போது நம்ம இது வந்து ஃபங்க்ஷன் இல்லையா? திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஆஃப் டிகிரி 3. இந்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஆஃப் டிகிரி 3 மைனஸ் எஃப்என் மைனஸ் 2. திஸ் இஸ் ஆஃப் டிகிரி 1. நம்ம தானே இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனு. இது வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 3. ஸோ த கிவன் கர்வ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எஃப்என் ப்ளஸ் எஃப்என் மைனஸ் 2. இது என்னது? f3. இது என்ன? f1. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிவன் கர்வ் இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா fn plus fn minus 2 அப்படிங்கிற ஃபார்மில் இருந்துச்சுன்னா then it is very easy to find the asymptotes for the given curve. என்ன பண்ணணும் நம்ம? in this case the asymptotes are fn equal to 0. fn 0ன்னு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு asymptotes கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம்பிளில் இங்கே since the curve is of the form fn plus fn minus 2 equal to 0, the asymptotes are fn equal to 0. The asymptotes are fn equal to 0. So fn என்ன இங்க?
x minus y into x plus y, x plus 3y minus 7 equal to 0. சரிங்களா? So the asymptotes are x minus y equal to 0, x plus y equal to 0, x plus 3y minus 7 equal to 0 are the asymptotes. இந்த curve கொடுத்திருக்க curve is of degree 3 இல்லைங்களா? அதனால நமக்கு 3 asymptotes கிடைச்சிருக்கு பாருங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம். Find the asymptotes of the curve y cube minus 6xy square plus 11x square y minus 6x cube plus x plus y equal to 0. சரிங்களா? இப்போ the curve is of degree 3. இந்த curve வந்து degree 3 இல்லைங்களா? இதில் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எல்லாமே தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் தான். சரிங்களா? இந்த டேர்முக்கு டிகிரி 3, இதுக்கும் டிகிரி 3, இதுக்கும் டிகிரி 3. ஸோ வி கேன் கன்சிடர் திஸ் ஆஸ் fn. சரிங்களா? இது என்ன x plus y, fn minus 2. இது டிகிரி 3, இங்கே என்ன டிகிரி 1, fn plus fn minus 2 equal to 0. இந்த ஃபார்மில் இருக்குது. The given curve is of the form fn plus fn minus 2 equal to 0. Therefore, the asymptotes are fn equal to 0. சரிங்களா? fn equal to 0. fn என்ன? y cube minus 6xy square plus 11x square y minus 6x cube equal to 0. சரிங்களா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? y minus x, y minus 2x, y minus 3x equal to 0. ஸோ இது வந்து டிகிரி 3, the curve is of degree 3. இதுக்கு 3 asymptotes கிடைச்சிருக்கு. என்ன? y minus x equal to 0, y minus 2x equal to 0, y minus 3x equal to 0 are the asymptotes. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸில் அசிம்டோட்ஸ், வாட் ஆர் அசிம்டோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? A straight line is said to be an asymptote as the point P moves along the curve. The perpendicular distance from P to the straight line tends to 0. சரிங்களா? அதில் நம்ம 2 டைப் பார்த்தோம். அசிம்டோட்ஸ் parallel to axis of coordinates. x ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற அசிம்டோட்ஸும் y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற அசிம்டோட்ஸும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? x ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற அசிம்டோட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கிவன் கர்வில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் டு 0 போடணும். சரிங்களா? அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அசிம்டோட்ஸ் பேரலல் டு x ஆக்சிஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அசிம்டோட்ஸ் பேரலல் டு y ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும்னா கிவன் கர்வில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் டு 0 போடணும். போட்டிங்கன்னா we will get the asymptotes parallel to y axis. சரிங்களா? ஒரு கர்வுக்கு எத்தனை அசிம்டோட்ஸ் இருக்கும்? அந்த கர்வோட டிகிரி என்னவோ அத்தனை அசிம்டோட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? if the curve is of degree n, then it will have at most n asymptotes. if the curve is of degree 3, then it will have at most 3 asymptotes. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு டைப் என்ன பார்த்தோம்? if the given curve is of the form fn plus fn minus 2 equal to 0, then the asymptotes are fn equal to 0. இது வந்து ரொம்ப சிம்பிள். சரிங்களா? given curve வந்து fn plus fn minus 2 equal to 0ன்ற ஃபார்மில் இருந்ததுன்னா then the corresponding asymptotes to the curve are fn equal to 0. சரிங்களா? அதில் 2 ப்ராப்ளம் பார்த்தோம். fn equal to 0 and the last one. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டைப், இன்னும் இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி வந்து அசிம்டோட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் அசிம்டோட்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். we will meet in the next video.